வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் இப்போ சிந்தனை கதை சொல்ல போவேன். ஒரு கிராமத்தில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு காளை சந்தைக்கு விடுறதுக்கு போயிருக்காங்க விற்கிறதுக்கு. அப்போது அந்த பையன் காளை மாடு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த அப்பா நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஊர் மக்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த பையனை பதினெல்லாம் அவன் காளை மாடு மேலே உட்காந்துக்கிட்டு அப்பாவை மட்டும் நடந்து போவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்பா காளை மாடு மேலே இறங்கிக்கிட்டு அந்த பையன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சொல்லியிருக்கான். அப்போது ஊர் மக்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன ஒரு அப்பாவை மட்டும் நல்லா படுக்க வச்சு ஒரு அப்பாவை மட்டும் நல்லா உட்கார வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க, ஒரு தம்பி மட்டும் நல்லா நடந்துக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே மாடு மேலே ஊர் மக்களே சொல்லிட்டாங்க, நம்ம ரெண்டு பேருமே மாடில் உட்காந்து போனேன். ரெண்டு பேருமே மாடில் உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க பார்த்து, இவங்களை பாருங்க, ஒரு மாடில் ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகிறாங்க, மாடு கொலைக்காக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க, மாடை விட்டு இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தங்க பார்த்து சொல்லுவாங்க, மாடு இருந்துக்கிட்டும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதை சரி பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாடை தான் தூக்கிட்டு போக முடியும், அதுவும் முடியாது. இந்த கதையிலேருந்து என்ன புரியுது? நம்மளை குறை சொல்லதுக்கு ஊர் மக்கள் இருக்காங்க. நம்ம அவங்க சொல்லுக கண்டுக்காமல் நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்.